ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஜாஸ்மின் பட்ஸ் மேக்கிங் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். சரி, இதுக்கு தேவையான பொருள் ஃபஸ்ட்டு வந்து டிஷ்யூ பேப்பர், அதுக்கப்புறம் வந்து டூத் பிக் பாக்ஸ் ஒன்று வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் மைக்ரோ டேப் மெடிக்கல் ஷாப்பில் கேட்டால் கிடைக்கும். இது வந்து 1/2 இன்ச் வாங்கிக்கோங்க. நான் 1 இன்ச் வாங்கிக்கிட்டேன். இருந்தாலும் இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு கட்டர், டிரான்ஸ்பேரண்ட் நெயில் பாலிஷ் ஃபேன்சி ஸ்டோரில் கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து அக்ரிலிக் பெயிண்ட், அதுக்கப்புறம் வந்து 1 ரூபி காயின் சைஸ்க்கு நான் இந்த காயின் எடுத்திருக்கேன். நீங்கள் 1 ரூபி காயின் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. சரி, வாங்க எப்படி செய்கிறன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரை எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் நீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து டிஷ்யூ பேப்பர்னாலே அப்படி இப்படி சுருக்கம் இருக்கும். ஸோ அதை நீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த காயின் அந்த அளவு எடுத்தோம் இல்லையா, அந்த காயினை இந்த சைடு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. நல்லா பாருங்கள். அதே மாதிரி அதே அளவுக்கு இந்த சைடும் இருக்கணுன்றதுக்காக நம்ம இந்த சைடும் மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ அந்த அளவில் நம்ம மடிச்சுக்கலாம். நல்லா பாருங்கள் எப்படி செய்கிறேன்னு சொல்லிவிட்டு மடிச்சுக்கிட்டு இப்போ அதை நீட் பண்ணி இப்போ அந்த காயின் வச்சு அந்த அளவு கரெக்டாக நம்ம மடிச்சிருக்கோமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி கரெக்டாக மடிச்சிருக்கோம். இப்போ அதே அளவை நம்ம ஜிக்ஸாக் பண்ணி மடித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம மடித்து எடுத்துக்கிட்ட பிறகு எக்ஸஸாக இருக்கிறத சிசர் வச்சு இந்த மாதிரி சைடில் கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது மேலே அந்த 1 ரூபி காயின் அளவை வச்சு இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இதை ஒரு டிஷ்யூ பேப்பரில் நம்மளுக்கு 5 ஸ்கொயர் ஷேப் கிடைக்கும். இந்த 5 பட்ஸ் இதில் செய்யலாம். நம்ம பாருங்கள், கொஞ்சோண்டு தான் வேஸ்ட்டாக இருக்கும். மற்றபடி நம்மளுக்கு 5 பட்ஸ் கிடச்சிருச்சு. 5 பட்ஸ் மேக்கிங்காக கிடச்சிருச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இதே மாதிரி தான் நம்ம எத்தனை பட்ஸ் வேணால் எடுத்து செஞ்சுக்கலாம். இப்போ இன்னொரு டிஷ்யூ பேப்பரை எடுத்துக்கலாம். இந்த டிஷ்யூ பேப்பரையும் எடுத்து இந்த சுருக்கம் இருக்கிறதெல்லாம் இதுவும் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணோன்னா பாருங்கள், இப்போ 4 மடிப்பாக இருக்கும் ஒரு டிஷ்யூ பேப்பர். பாருங்கள், இப்போ இந்த ப்ளஸ் மார்க் தெரியுது இல்லைங்களா, இந்த ப்ளஸ் மார்க்கில் நம்ம சிசரை வச்சு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிக்கிட்டாச்சு. இப்போ இதை 4த்தையும் ஒன்றுத்துக்கு மேலே ஒன்றா அடுக்கி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அடுக்கிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதை அப்படியே என்ன பண்ணுறோன்னா மடிச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா வீடியோ பாருங்கள். இந்த மாதிரி ஒரு மடிப்பு மடித்து இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிக்கிட்டாச்சு. இப்போ இதையுமே ஒரு மடிப்பு மடித்து இப்போ அதையுமே நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிக்கிட்டாச்சு. இப்போ இதில் வந்து பார்ட் 2ஆக பிரிச்சுக்கலாம். அதிலே நீங்கள் பிரிக்க சொல்லவே வரும். இப்போ இதில் ஒன்றை வச்சுட்டு இன்னொன்றுத்தை மட்டும் இந்த மாதிரி நம்ம ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம வச்சுக்கலாம் பத்திரமா, இது தேவைப்படும். இப்போ இன்னொன்று கீழே வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் எடுத்து இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம ஸ்கொயருக்கே மாற்றி கட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஒரு ஸ்கொயர் ஒரு ரெக்டாங்கிள் 2 சைஸ் நமக்கு தேவைப்படும். பாருங்கள், இப்போ ஸ்கொயர் ரெக்டாங்கிளில் கிடைச்சாச்சு. இப்போ இதை நம்ம வந்து ஒரு டூத் பிக் வச்சு தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து இது நம்ம எடுக்க சொல்ல ஈஸியாக இருக்கணும். உங்களுக்கு போக போக பார்த்தா புரியும். அதனால் இதை நம்ம ஒன்றொன்னா தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து பிரித்து வச்சுக்கிட்டோன்னா நம்ம வந்து பட்ஸ் மேக்கிங் பண்ண சொல்ல நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி பிரித்து வச்சுக்கிறது. இப்போ இதை தனியாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம அந்த ஸ்கொயர் ஷேப் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஒரு டிஷ்யூ பேப்பரில் 5 கிடச்சிது இல்லையா, அந்த ஒரு டிஷ்யூ பேப்பர் ஸ்கொயர் ஷேப்பை நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ பட்ஸ் மேக்கிங் பண்ண போகிறீங்களோ அதுக்கு தேவையான டூத் பிக்கை நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் நல்லா கவனிக்கணும். நான் எப்படி செய்கிறேன்னு நல்லா பாருங்கள். அந்த நுனி பகுதி மேலே இப்படி பாதியில் வச்சு நல்லா டைட்டாக பிடிக்கணும். நீங்கள் செய்கிற வரை நல்லா டைட்டாக பிடிக்கணும். நீங்கள் இந்த பட்ஸாண்டு தான் ரொம்ப முக்கியம். பாருங்கள், ஃபஸ்ட்டு எனக்கு சொல்ல வரலை, அதனால் நீங்களே நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து அழுத்தி பிடிச்சிக்கிட்டு திரும்பவும் ஆப்போசிட் சைஸில் நீங்கள் அழுத்தி பிடிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்கொயர் ஷேப்பை எடுத்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஸ்கொயர் ஷேப்பை எடுத்து அதையுமே நல்லா டைட்டாக பிடிச்சி அழுத்தி இந்த மாதிரி நல்லா திருப்பி அழுத்தி எடுத்துக்கோங்க. அழுத்தி எடுத்துக்கிட்டு திரும்பவும் நம்ம ரெக்டாங்கிள் ஷேப் செவ்வக வடிவத்தில் இருக்கிற டிஷ்யூ பேப்பரையே எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் நான் செய்கிறத பாருங்கள். சொல்கிறத விட நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பிடிச்சி நல்லா நம்ம இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கிட்டோம்னா நம்மளுக்கு பெட்டராக கிடைக்கும். பாருங்கள், நல்லா கடைசி வரைக்கும் நம்ம கையை டைட்டாகவே தான் வச்சுருக்கணும், லூஸ் விடக்கூடாது.
பாருங்கள், இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சிக்கிட்டு ஒரு ஒயிட் நூல் எடுத்து, டைலர் மிஷின் நூல் இருக்குது இல்லைங்களா, துணி தைக்கிற நூல், அந்த நூல் எடுத்து ஒரு ஒயிட் நூலாக எடுத்து இந்த மாதிரி நம்ம பூ கட்டுற மாதிரி ஒரு 2 வாட்டி சுற்றி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பூ கட்டுற மாதிரி பண்ணி. என்கிட்ட வந்து பிங்க் கலர் நூல் தான் இருந்துச்சு, ஒயிட் கலர் நூல் காலி, அதனால் நான் பிங்க் கலர் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இருந்தாலுமே அதை எப்படி நான் மறைக்கிறேன்றதை நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க. ஆனால் நீங்கள் ஒயிட் கலர் யூஸ் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும். பாருங்கள், அதுக்கப்புறம் அந்த ஷேப் வரத்துக்காக நம்ம அந்த மொட்டு மேல் பகுதியில் கையை வச்சுக்கிட்டு அந்த நூல் கட்டி விட்டோம் இல்லையா, அந்த இடத்துல அழுத்தி விட்டால் ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து ஜாஸ்மின் பட் ஷேப் நல்லா கிடைக்கும். பாருங்கள், இவ்வளோ தான். இதே மாதிரி நம்ம எத்தனை கட் பண்ணி வச்சுருக்கோமோ டிஷ்யூ பேப்பரில் அத்தனை பட்ஸ் மேக்கிங்கை நம்ம மேக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நான் ஒரு 5 தான் காமிச்சிருக்கேன். ஏன்னா வந்து ரொம்ப காமிச்சு உங்களை வந்து தொல்லை பண்ண வேணாம் அப்படி சொல்லிவிட்டு ஒரு 5 மேக் பண்ணுறதை காமிச்சிருக்கேன். பாருங்கள், நல்லா கடைசி வரைக்குமே கையை நல்லா டைட் பண்ணி செய்யணும். இப்போ நம்ம வந்து ஒரு 5 செஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நம்ம எத்தனை மொத்தம் செஞ்சுருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், நான் மொத்தம் இவ்வளோ செஞ்சுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன ப்ராசஸ்ன்றதை பார்க்கலாம். இந்த டேப் எடுத்துக்கலாம். இந்த மைக்ரோ டேப்பை 1/2 இன்ச் வாங்க சொன்னேன், ஆனால் நான் 1 இன்ச் வாங்கிட்டேன். அதை நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம மொட்டு பகுதியை ரெடி பண்ணியாச்சு. இப்போ காம்பு பகுதி எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இந்த மைக்ரோ டேப்பை நான் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதையும் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ இதை நான் கொஞ்சம் நல்லா, இப்போ நம்ம 1/2 இன்ச் டேப்பாக இருந்தால் எவ்வளோ லென்த் வேணும்னு யூஸ் பண்ணியிருப்போம். இதுக்கு வந்து நல்லா காம்பு எவ்வளோ ஹைட்டுக்கு வேணுன்ற மாதிரி பார்த்து நம்ம நிறைய கட் பண்ணி நம்ம எத்தனை மேக் பண்ணியிருக்கோமோ அத்தனை கட் பண்ணி நம்ம எதனா ஒரு இடத்துல ஒட்டி வச்சுக்கலாம். அப்போ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் எடுத்து சீல் பண்ணுறதுக்கு. நீங்கள் வந்து நல்லா தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த டீட்டெயில் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நல்லா அழுத்தி பிடிச்சி இந்த மாதிரி நம்ம வந்து டூத் பிக்கை சுற்றி விடணும். அழுத்தி பிடிச்சிக்கிட்டு வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாக நம்மளுக்கு ஒரு ப்ரெஷர் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல பட்ஸ் கிடைக்கும். காம்பு நம்ம ரெடி பண்ண முடியும். பாருங்கள், இதே மாதிரி தான் நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்க போகிறோம். ஒரு சிலதில் நான் வந்து அந்த அளவுக்காக தெரியாமல் குட்டி குட்டியாக கட் பண்ணிகிட்ருப்பேன். அதனால் திரும்பவும் நான் பெருசாக கட் பண்ணி வந்து நான் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் அந்த தப்பை பண்ணாதீங்க. இல்லைனா வாங்கும்போதே 1/2 இன்ச் மைக்ரோ டிப்பாக பார்த்து வாங்கிக்கோங்க. இது நான் ஆல்ரெடி ஒரு 5 பட்ஸ் வந்து செஞ்சு பார்த்தேன். அதுதான் இது நான் ஃபஸ்ட் டைம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து எல்லாமே பாட்டம், அதாவது காம்பு பகுதியை ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். அக்ரிலிக் பெயிண்ட்டு க்ரீன் கலர், எல்லோ கலர் அண்ட் தென் ஒயிட் கலர் தான் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு பட்ஸ்க்கு என்ன பண்ணலான்றதை நான் பார்க்கலாம். அதாவது மேல் மொட்டு பகுதியில் 2 ஐடியா இருக்குது, 2 டைப் இருக்குது. ஃபஸ்ட் டைப் நான் வந்து பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஒயிட் கலர் பெயிண்ட்டை வந்து அக்ரிலிக் பெயிண்ட், வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட்டை நீங்கள் ஒரு 5 சொட்டு, 5 ப்ரஷில் 5 சொட்டு எடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் வந்து உங்களுக்கு இன்னும் வாட்டர் ப்ரூஃப் அப்படின்றதில் பெட்டர் ஃபீல் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபெவிகால் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஆனால் நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் நான் இப்போவே சொல்கிறேன், நல்லா வெயிலில் காய வைக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்க எல்லா பட்ஸ்க்குமே நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போது பெயிண்ட் பண்ணி முடித்தாச்சு. ஒரு 7 பட்ஸ் நான் வச்சுருக்கேன். இதில் வந்து டைப் 2 என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். இந்த டிரான்ஸ்பரண்ட் நெயில் பாலிஷ் இருக்கு இல்லையா, இது அதுக்காக தான், செகண்ட் டைப்புக்காக தான். இப்போ இந்த டிரான்ஸ்பரண்ட் நெயில் பாலிஷை இந்த மொட்டு பகுதியில் மேலே இருக்குது இல்லைங்களா, அந்த பகுதியில் நம்ம அடிச்சுக்கிட்டோன்னா இன்னும் ரியலிஸ்டிக்காக தெரியும். நம்மளோட வந்து பட்ஸு வந்து நம்மளோட ஜாஸ்மின் பட்ஸ் இன்னும் ரியலிஸ்டிக்காக தெரியும். நீங்கள் பண்ணும்போது நல்லா உணர்வீங்க. இதில் அவ்வளோவா பார்த்தா தெரியாது. அதுதான் இந்த செகண்ட் டைப்பு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து காம்புக்கு கலர் அடிக்க போகிறோம். அது என்னென்ன கலரில் பார்த்திங்கன்னா எல்லோ அண்ட் தென் க்ரீன் கலர், இந்த 2 கலரை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணி அது ஒரு 4 சொட்டு, இந்த க்ரீன் கலர் ஒரே ஒரு சொட்டு எடுத்துக்கோங்க. இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா அந்த காம்பு கலர் கிடைக்கும். பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு கலர் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து இதை காம்பு பகுதிக்கு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம அடிச்சுக்கலாம். இதே மாதிரியே எல்லா பட்ஸ்க்குமே நம்ம அடிச்சுக்கலாம்.
ஒன்றே ஒன்று தான் எனக்கு வேஸ்ட் ஆயிடுச்சு, மற்றபடி எல்லாமே யூஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம வந்து என்கிட்ட வந்து இந்த தர்மாக்கோல் அந்த மாதிரி எதுவும் இல்லை, நான் குத்தி வைக்கிற மாதிரி. அதனால தான் நான் ஒரு ஆர்டர் போட்டிருந்தேன். எனக்கு அந்த கொரியர் பாக்ஸ் வந்து எனக்கு இந்த மாதிரி உதவுச்சு. அதில் நான் இந்த மாதிரி சொருகி விட்டுக்கிட்டேன். இதில் பாருங்கள், டச் பண்ணக்கூடாது, எதுவுமே ஒன்றோட ஒன்று டச் பண்ணிச்சிங்கன்னா அப்படியே ஒட்டிக்குவோம் அந்த அக்ரிலிக் பெயிண்ட்டு. ஸோ இது 2 டேஸ் காஞ்ச பிறகு இப்போ நம்ம இதை கட் பண்ணி எப்படி இதை யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். 2 டேஸ் நல்லா காய வச்சாச்சு. கிளைமேட் பார்த்துக்கோங்க, கிளைமேட் ரொம்ப முக்கியம். வெயில் காலமாக இருந்தால் 2 டேஸ் போதும். இல்லை மழை காலமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் எக்ஸஸாக காய வச்சுக்கோங்க. நம்மளுக்கு எடுக்கும்போதே நல்லா தெரியும். இப்போ இந்த காம்பு பகுதியை இங்கே கொஞ்சோண்டு ஒயிட் கலரில் இருக்குது இல்லைங்களா, நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம காம்பை எடுத்துக்கிட்டு எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக ரியலிஸ்டிக்காக இருக்குது. உங்களுக்கும் அப்படி தோணுதான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுக்கு இவ்வளோ பட்ஸ் கிடச்சிது. நான் ஒரு 4 டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணேன். அந்த ஸ்கொயர் ஷேப், ரெக்டாங்கிள் ஷேப் சேர்த்து ஒரு 5 டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணேன். அந்த 5 டிஷ்யூ பேப்பருக்கு எனக்கு இத்தனை ஜாஸ்மின் பட்ஸ் கிடைச்சது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உண்மையாகவே இது ஒரு சூப்பர் ஒர்க்கு. பட் என்ன பண்ணணும், ஒரு சில பேருக்கு பொறுமை இருக்காது, அவங்களுக்கெல்லாம் பிடிக்காது இந்த மாதிரி ஒர்க்கு. இல்லைனா நம்மளுக்கே கூட நம்ம செஞ்சு நம்ம தலையில் வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் பாருங்கள், இப்போ இதை நான் கட்டி காமிச்சிட்டு ஒரு 36 பட்ஸ் கிடச்சிது. இப்போ அதை நான் நல்லா கட்டினா எனக்கு இந்த அளவு கிடச்சிது. இப்போ தலையில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குது பாருங்கள். யாருக்குமே டவுட் வராது. இப்போ இது வாட்டர் ப்ரூஃபாக நம்ம செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், தண்ணியில் போட்டோன்னே எப்படி மிதங்குது பாருங்கள். இதுவே நம்ம வெறும் டிஷ்யூ பேப்பரை போட்டிருந்தோன்னா ஊறி அடியில் போய் தங்கிட்டுருக்கோம். பாருங்கள், சூப்பரான ரிசல்ட் கிடச்சிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க.